பங்கேற்று வாய்ப்பு அளித்ததற்கு மிக நன்றி. இந்த சொற்பொழிவு நான் தமிழ் புத்தாண்டு பற்றியும் பொங்கல் பற்றியும் பேசுவேன். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தின் முதல் நாளில் வருகிறது. ஆங்கில நாட்காட்டியில் பொதுவாக ஏப்ரல் 14ஆம் தேதியில் வருகிறது. தமிழ் புத்தாண்டு சங்க இலக்கியத்தில் முதலில் குறிப்பிடப்பட்டது. அந்த காலத்தில் இருந்து இடைவிடாத கொண்டாடப்பட்டிருக்கிறது. இன்று பல பாரம்பரியங்களில் இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. குடும்பங்கள் அரிசி மாவால் செய்யப்பட்ட கோலங்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிக்கின்றன. மக்கள் புதியான ஆடைகளை அணிகிறார்கள். மங்கை பச்சடி, வடை, பாயசம் போன்ற பல உணவுகள் வகைகளை சமைக்கிறார்கள். உறவினர்களும் நண்பர்களும் கூட்டமாக கூடி கொண்டாடுகிறார்கள். பொங்கலுக்கும் சில ஒத்த பாரம்பரியங்கள் உள்ளன. பொங்கல் என்பது அறுவடை திருநாளை குறிக்கும். அன்று மக்கள் அறுவடையை தொடங்குவார்கள். பொங்கல் பாரம்பரியங்கள் 4 நாட்களே கொண்டாடப்படுகிறது. 1. போகி பொங்கல், பழைய பொருட்களை சுத்தம் செய்து அகற்றுவது. 2. தைப்பொங்கல், இது முக்கிய நாள். அறுவடை பொருட்களை சூரியனுக்கு அர்ப்பணிப்பது. 3. மாட்டுப் பொங்கல், மாட்டுகளை கிளறவிப்பது. 4. காணும் பொங்கல், குடும்ப சந்திப்புகள். அதற்கும் ஜல்லிக்கட்டு என்று கூறப்படும் விளையாட்டு பொங்கல் திருவிழாவின் போது நடத்தப்பட்டுகிறது. நன்றி, வணக்கம்.